பால்டாயில் அரசியல் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன சார் அந்த பால்டாயிலில் என்ன இருக்குது? அந்த பால்டாயில் கிடையாது சார், பாலிடால். ஸோ படித்தவனும் அப்படி தான் பேசுகிறான், படிக்காதவனும் அப்படி தான் பேசுகிறான். நான் படிக்காதவன்னு சொன்னதும் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஞாபகத்தில் பால் டப்பா ஊட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா விஜய் வந்து நிறைய பால் டப்பா உருட்டி இருக்கிறாரு. உதயநிதியோட அந்த ஃபாரின் விசிட் அதை பற்றி சொல்கிறாரு. அவருக்கு ஒரு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அது தெரியுமா? அந்த ரகசியம் தெரியுமா? கார் ரேசிங் பண்ணார், அதோட ரகசியம் தெரியுமா? நல்லா ஒரு சில விஷயத்த பேசுகிறார். துபாய் போகிறதே வந்து 4 கேர்ள் ஃப்ரெண்டுங்களோட இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ சீப்பான ஆளுங்க வந்துட்டானுங்க அரசு. இந்த நிகழ்வு நான் சொல்கிறது, இப்போது இந்த பாலிடால் சொல்கிறாங்கல்ல, இந்த பாலிடால்ன்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நடவடிக்கை. அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னா ஆனாலும் பட் இந்த கார் ரேஸ், ஒரு நடிகைக்காக கார் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்லஸ் மார்ட்டின்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு ஆகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உள்ளபடியே நீங்கள் சார்லஸ் மார்ட்டின் என்ன பேசணும்? நீங்கள் வந்து எங்கள் தாயாரை சொல்கிறியா, அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கார் ரேஸ் விஷயம் பேசலாம். கொண்டாட்டி ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, புருஷன் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குஷ்பு வந்து கூட்டணி கட்சி சொல்லலாம், குஷ்பு வந்து கூட்டணி கட்சி பிஜேபி. அதே சமயத்தில் கணவர் சீட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கிறோன்றதுனாலேயே நம்ம வந்து அதிகார அத்துமீறல் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அவப்பேராக இருக்குது. அதுதான் அண்ணா கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம், எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிக்கலாம், அப்படியே எல்லா தலைவரும் நீங்கள் எடுத்துக்கின்னு கேட்டால் நிறைய பேர் தேரவே மாட்டாங்க. ஆனால் அது தனிப்பட்ட நடவடிக்கை. ஆனால் அரசு நடவடிக்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எந்த தேர்தலையும் நான் இதுவரை பார்க்காத இந்த பிரச்சாரம் யுக்தி இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன். என்னென்னா அந்த ஒருவருக்கு ஒருமையில் சாடிப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தை போர் வந்து இந்த தேர்தலில் அதிகமாக இருக்குது. அதாவது கடந்த காலகட்டத்தில் தேர்தலில் வந்து கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் அந்த திட்டங்கள் ரீதியாகவும் ஒருத்தரை மாற்றி மற்ற இரு கட்சிகளுமே சாடிக்கிறது வழக்கம். ஆனால் இந்த முறை தனிப்பட்ட வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. அது வெளிப்படையாக பேசுவோமே. பால்டாயில் அரசியல் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன சார் அந்த பால்டாயில் என்ன இருக்குது? அந்த பால்டாயில் டப்பா நம்ம சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி நம்ம வந்து அதையும் நம்ம பேசி வந்து இல்லை. அது வந்து முதல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து கலைஞருக்கும் நடக்கூடிய அந்த வார்த்தை போருக்குல்ல, அது பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனிநபர் சாடாமல் திட்டங்கள் வந்து சொல்லுவாங்க. ஒரு இடத்துலையும் போயிட்டு இப்போது கோயம்புத்தூர் போகிறாங்கன்னா அங்கே வந்து என்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றாமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த திட்டங்களை பற்றி பேசுவாங்க. கடந்த காலத்தில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா போய் பேசும்போதெல்லாம் அது கேட்கறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க கேட்கறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இவங்க மைனாரிட்டி சொல்கிறதுக்கும் அவங்க செல்வி அம்மாவால் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒருமையிலன்றது வந்து வராதான்னு கேட்டால் ஒருமையில் அவங்க பேசுனதே இல்லையா, ரொம்ப கண்ணியமாக பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அந்த வார்த்தை சாடல்கள் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. நான் சொல்கிறது வந்து கேட்டால் 90கள் காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் 2000 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டங்களை சாடுற மாதிரி தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் அவங்க ஒரு கூட்டத்தில் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களை செய்யலை, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையானது எதுவும் மக்களுக்கு தேவையானது எதுவும் செய்யலை அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் செய்துன்னு சொல்லுவாங்க. செய்வீர்களான்னு கூட சொல்லுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் இப்போ சமீபத்தில் கேட்கறது ரொம்ப ரேராக இருக்குது. செய்வீர்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்பாங்க, மக்கள் வந்து குரல் கொடுப்பாங்க, செய்வீர்கள் வந்து செய்வோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து எல்லாரையும் சொல்ல முடியல. நான் வந்து அண்ணன் திருமாவும் சொல்ல முடியல, அண்ணன் சீமானம் சொல்ல முடியல, இவங்களுடைய பிரச்சாரங்களாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதிரும் புதிரும் மோதக்கூடிய 2 வந்து திராவிட கட்சிகளும் தரம் தாழ்ந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாலிடால் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த பால்டாயில்ன்றீங்களா, முதல்ல அதை சொல்லிடுறேன். பால்டாயில் கிடையாது சார், பாலிடால். அது நிறைய பேர் தெரியாமல் சொல்லிட்டுருங்க. பால்டாயில் கிடையாது, பாலிடால்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வந்து மோசமான ஒரு நச்சு. அதாவது பாம்பின் விஷத்துக்கு நிகரான ஒரு விஷம். அது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அது வந்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்கன்னா வந்து நரலோகத்துலேருந்து பிறலோகத்துக்கு அப்படி தான் வந்து குறிப்பிடப்படுது. அதை பற்றி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நரலோகத்துலேருந்து பிறலோகத்துக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நச்சுத்தன்மை வந்து பாம்பின் நச்சுத்தன்மைக்கு வந்து இணையானதுன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அது வெள்ளை நிறத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்திலே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தடை செய்யப்பட்டது, இப்போ கிடையாது. பாலிடால்ன்றதே இப்போ கிடையாது. பட் விஷம்னு சொல்லணும். இப்போ நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் அது பாலிடால் கிடையாது.
வெள்ளை நிறத்தில் இருந்தாலே அது வந்து பாலிடால்னு பொருள் கிடையாது. அப்போ இப்போ பேசும்போது இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து பாலிடால்னு சொல்கிறாரு. பால்டாயில்ன்றாங்கல்ல, அது வந்து ஒரு முதலமைச்சரே வந்து அது என்னன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாரு. பால்டாயில் பேசுகிறாரு. நான் சொல்கிறது முதலமைச்சர் தான், முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் பேசும்போது எடப்பாடி தான் நான் சொல்கிறேன். பால்டாயில் கிடையாது, பாலிடால். சரிங்களா? POLIDOL, பாலிடால். பாலிடால்ன்றது வந்து ஒரு நச்சு, பாம்பின் வந்து விஷத்துக்கு நிகரான நச்சு. விவசாயிகள் வந்து பெரும்பாலும் அதை வந்து பயன்படுத்துவாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து. அது வந்து இப்போ வந்து புழக்கத்திலே கிடையாது, தடை செய்யப்பட்டது. ஏன்னா பலரும் விவசாயிகள்லாம் அதை குடிச்சு ஆகிறதுனால விவசாயிகள் வந்து தற்கொலைகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாலிடால் குடிச்சு தான் வந்து நடந்தது. அதனால் இப்போ அது தடை செய்யப்பட்டது தான் தகவல் இருக்குது. சரிங்களா? ஆனால் இப்போ இவர் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பால்டாயில்னு சொல்கிறது தப்பான வார்த்தை. முதல்ல அதை திருத்திக்கணும் ஒன்று. சரி, ரெண்டாவது இது யாரை சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உதயநிதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி பேசும்போது இப்போ பலரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர்சி பேசுகிறாரு. அந்த இவர் இருக்கிறாருல, இந்த லாட்ரியில் வந்து லாட்ரியில் கொள்ளையடித்த மார்ட்டினுடைய மகன் வந்து இருக்கிற பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் கட்சி தொடங்கினா அவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்டாயில் சொல்லிப்பார். ஸோ படித்தவனும் அப்படி தான் பேசுகிறான், படிக்காதவனும் அப்படி தான் பேசுகிறான். நான் படிக்காதவன்னு சொன்னதும் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஞாபகம் இல்லை, நான் அப்படி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அது வந்து பாலிடால், அது வந்து பார்த்தீங்கன்னா பால்டாயில் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படின்னா வந்து பாலுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கான மாதிரிலாம் பேசுகிறாங்க. பாலுக்கும் பாலிடாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க பால்டாயில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. விஜய் வந்து பால் டப்பா உருட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர வார்த்தை பேசினார்ல, அந்த பால் டப்பான்னு சொல்கிறதும் இதை குறித்து தான் வந்து விஜய் கூட சொன்னது. பால் டப்பா உருட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் வந்து நிறைய பால் டப்பா உருட்டி இருக்கிறாரு அவர் கடந்த காலத்தில். சரிங்களா? அதனால் வந்து அவருக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு பால். அதனால் கரெக்டாக உச்சரிப்புன்னு சொன்னால், அதுக்கு விளக்கம் சொன்னால் பாலிடால்ன்றது விஷப்பாம்போட நச்சுக்கு இணையான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. அது இப்போ தடை செய்யப்பட்டது, அது இப்போ இல்லை புழக்கத்தில். அவ்வளோதான். இல்லை, இந்த பால்டாலோட அரசியல் வந்து என்ன, ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க? அது வந்து சார் இப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம என்ன பேசணும், இங்கே தனிநபர் குறித்து ஒவ்வொருத்தரும் பேசணும்னு சொன்னால் யாருமே தரமாட்டாங்க. தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசினா ஒரு அரசியல்வாதி கூட தரமாட்டாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து, ஒரு நபரையோ ஒரு தலைவரையோ குறித்து நீங்கள் வந்து அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை குறித்து பேசணும்னா இன்றைக்கி ஒரே ஒரு தலைவர் வந்து நிற்க முடியாது. ஏன்னா அந்தரங்க வாழ்க்கை அப்படி தான் வந்து அழுக்காக தான் இருக்குது, அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் தான் அந்தரங்கம் ஊமையானது, அதை அப்படியே விட்டுறணும். ஆனால் நீங்கள் என்ன சரி கேட்டால் அதை அம்பலத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ எல்லாத்தையும் பேசலாம்ல. இப்போ அண்ணன் CV சண்முகம் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய கனவை வந்து சொன்னார். இது நயன்தாரா கனவு சொன்னாரா இல்லையா சார்? எனக்கு கனவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாரா ஓகணும்னு கேட்பேன். நீ குடிப்பியா கேட்டேன், சொன்னார்ல. இப்போ புரியுதுங்களா? அவரு அது வந்து கனவு, அது அந்த கனவை வந்து அவர் வெளியில் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்ல எல்லா மனிதரும் கனவு இருக்குது இல்லையா சார்? அப்போ அந்த கனவு வந்து அவர் வெளியில் சொன்னார். அப்போ அது குறித்து வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது அவர் வந்து வருத்தம் சொல்லிட்டாரு, மன்னிப்பு கேட்டார். அதை பற்றி பேச வேண்டாம். சொன்னது யார்? இதே எடப்பாடி பழனிசாமி. அப்போது அவர் வந்து இந்த பால்டாயில்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக வந்து உதயநிதி குறித்து வந்து இவங்களுடைய அவர் அந்தரங்க வாழ்க்கையை குறித்து பேசும்போது இப்படி பேசுகிறாரு. அதை தாண்டி என்ன செய்கிறாரு, நடுராத்திரியில் பட்டன் அமுக்கினார், அந்த நடிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் போட்டார், அதை போட்டார், இதை போட்டார். இதெல்லாம் வந்து அவர் வந்து பேசுறது அவருடைய அந்த தகுதிக்கு வந்து சரியானதாக இல்லை. அவர் வகித்த பதவி என்ன, அதுக்கு தகுதியானதாக இல்லை. இங்கே கருத்தியல் ரீதியாக தர்க்கம் நடக்கணும் சார். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை பேசுங்க. என்ன செய்யாமல் நீங்கள் வந்து விட்டீங்க, மக்களுக்கு விட்டீங்க, அதை பற்றி பேசுங்க. இப்படி வந்து ஏதாவது வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நடக்குதா, தரமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தர லெவலுக்கு தான் நடக்குது. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய வந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் இதெல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இங்கே அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் பேசுனீங்கன்னா ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க. கடந்த காலத்தில் எல்லாரையும் இழுத்து நடுவோட்ட விட்டுடலாம், அவ்வளோ இருக்குது. ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த மார்ட்டின் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அவங்களோட தாய் லால்குடியில் போட்டிடுறாங்க. அதுக்கான விமர்சனத்தையும் ஒரு எதிர் விமர்சனமாக வைக்கிறாரு. அது குறிப்பாக உதயநிதியோட அந்த
ஃபாரின் விசிட் அதை பற்றி சொல்கிறாரு. அவருக்கு ஒரு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அது தெரியுமா? அந்த ரகசியம் தெரியுமா? கார் ரேசிங் பண்ணார், அதோட ரகசியம் தெரியுமா? நல்லா ஒரு சில விஷயத்த பேசுகிறாரு. இல்லை இது இப்போ பாருங்கள், நல்லா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அவருக்கு தான் இந்த சார்லஸ் மார்ட்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த பணக்காரங்க அப்படியே வந்து தேர்தலுக்கு வந்தாங்கன்னா, அரசியலுக்கு வந்தாங்கன்னா, தேர்தல் அரசியல் வந்தாங்கன்னா இப்படி தான் பேச தோணும். உள்ளபடியே வந்து இப்போ என்ன நடந்ததுன்றது பாருங்கள். நான் பாரபட்சமாக சொல்கிறேன், இந்த இடத்துல நல்லா கவனிங்க. உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, லீமா ரோஸ் வந்து, அதாவது சார்லஸ் மார்ட்டினோட தாயார் லீமா ரோஸ் வந்து அதிமுக இணைஞ்சு அவங்க லால்குடி தொகுதியில் போட்டியிடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா கேட்டிங்கன்னா, இந்த அதிமுக ஜெயித்தாலும் அவங்க வந்து லாட்டரி சீட்டை மீண்டும் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வராங்க. அதுதான் அவங்க திட்டம். அதனால தான் அவங்க வராங்கன்னு சொல்கிறது வந்து இது தனிப்பட்ட நடவடிக்கை கிடையாது. இது வந்து என்னன்னா, ஏற்கனவே அவர் வந்து தொழில் ரீதியாக வந்து லாட்டரின்றது ஒரு தொழிலாக செஞ்சுருக்கிறாரு. மார்ட்டின் சொன்னாலே லாட்டரின்றது தான் பொருள். அப்போ அவங்க மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா லாட்டரி சீட்டை கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லால்குடி தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாங்கன்னு நிற்கிறாங்கன்னு சொல்கிறதுன்றது ஒரு வார்த்தையாக சொல்கிறாரு. அதுக்கு உள்ளபடியே நீங்கள் பதில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து லாட்டரி தொழில் நடத்திட்டு இருந்தோம், நாங்கள் வந்து மீண்டும் வந்து எங்கள் அம்மா ஆட்சிக்கு வந்து இப்போ ஒருவேளை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா லாட்டரி சீட்டு கொண்டு வரோம்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா அரசியலில் வந்து முதலமைச்சர் வந்து கொள்ளையடிச்சார், நீங்கள் வந்து உங்கள் தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலில் வந்து முதலமைச்சராக வந்து கொள்ளையடிச்சார், நீங்களும் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்களும் முதலமைச்சராகி நீங்களும் கொள்ளையடிக்க தான் போகிறீங்க, அப்படி சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ உதயநிதி சொல்கிறது என்ன, உங்கள் அம்மா அதாவது வந்து லீமா ரோஸ் வந்து தேர்தலில் நிற்கிறாங்க, களத்தில் நிற்கிற ஒரு காரணமே என்னென்னா அவங்க மீண்டும் இந்த லாட்டரி வந்து இப்போ தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வருவாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்ன கேட்டால், உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து கொள்ளையடிச்சிங்க, உங்கள் தாத்தா கொள்ளடிச்சார், உங்கள் அப்பா கொள்ளடிச்சார், நீங்கள் கொள்ளடிக்க போகிறீங்க, அதுக்காக தான் நீங்கள் வந்து தேர்தலில் களத்தில் நீங்கள் சேப்பாக்கத்தில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் அது கரெக்ட். ஆனால் அதை விட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, துபாய் போகிறதே வந்து 4 கேர்ள் ஃப்ரெண்டுங்களோட இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ சீப்பான ஆளுங்க வந்துட்டானுங்க அரசியல். அவர் கார் ரேஸ் நடத்த கூட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக சார். இது நான் தான் சொல்கிறேன்ல சார், இப்படி தான் வரும். இதெல்லாம் வந்து இதை முன்னெச்சரிக்கை. இதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து ஒரு முள்ளாக குத்திட்டு இருந்தது எது சொல்லுங்கள் பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவருக்கு வந்து அவங்க வாழ்நாள் வரைக்கும் கல்யாணம், வளர்ப்பு மகன் கல்யாணம், அதிகாரம் தனக்கு இருக்கின்றதுனாலே வந்து ஆணவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கல்யாணத்தை அவங்க நடத்தணுன்ற விளைவு கடைசி வரைக்கும் அது முள்ளாக குத்திட்டு இருந்துச்சு. இப்போ கலைஞர் நீங்கள் எடுத்துங்க, பெரிய ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கடைசி வரைக்கும் சொல்லிருப்பாங்க, அந்த வீராணம் அந்த ஊழல் அது இல்லவே இல்லைங்கன்னு முடிவு தெரியும். ஆனாலும் சொல்லுவாங்கன்னு கேட்டால் வந்து விஞ்ஞான ஊழல் பண்ணது, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணது யார், அது வந்து திமுக தான். வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு 100 கோடி செலவு பண்ணது யார், அது ஜெயலலிதா தான். இப்படியும் வந்து ஒரு கெட்ட பேர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கடந்த காலத்தில் எல்லாருக்கும் இந்த ஒரு அவப்பேர் இருந்துருக்கு. கலைஞருக்கு இந்த வீராணம் விஞ்ஞான ஊழல்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி கல்யாணம், வளர்ப்பு மகன் கல்யாணம். அப்போ இதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அவப்பேர் வருதுன்னா அது வந்து தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அது வந்து செஞ்சிடக்கூடாது. இந்த கார் ரேஸே நடத்தியிருக்கக்கூடாது. நீங்கள் கார் ரேஸை நடத்துனது அதுக்கு பின்னாடி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிவேதா பெத்ராஜ்ன்ற ஒரு நடிகை இதை நடத்தும் போது என்னன்னு கேட்டால், இது வந்து நீங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் போது நீங்கள் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க. கட்சி கட்டமைப்பிலிருந்து ஆட்சி கட்டமைப்புலேருந்து வலுவாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டிங்கன்னா வந்து அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துறீங்க. இப்போ முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா 200 வெல்வோம் சொன்னது ஒரு காலகட்டம். விஜய் அரசியலுக்கு தீவிரமாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்போ இல்லை. 200 வெல்வோம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருமாப்புடன் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி விஜய் எங்கே சொன்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு விகடனுடைய நிகழ்வில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா 200 வெல்வோம் சொல்கிறது இருமாப்புடன் சொல்லுன்னு சொன்னார். இப்போ அவனே வந்து நான் சொன்னால் 234 வெல்வோன்னு சொல்கிறான். அப்போ அதுவும் இருமாப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்கிறோன்றதுனாலேயே நம்ம வந்து அதிகார அத்துமீறல் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அவப்பேராக இருக்குது. அதுதான் இந்த நிகழ்வு நான் சொல்கிறது. இப்போது இந்த பாலிடால் சொல்கிறாங்கல்ல, இந்த பாலிடால்ன்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட நடவடிக்கை. அதை வந்து பார்த்திங்கன்னா பேசணும்னா அப்போ எல்லாரை பற்றியும் பேசணும். யாரெல்லாம் பால்டால் குடித்தாங்க, குடிக்கிற நிலைமைக்கு போனாங்க, இல்லை குடிக்காமல் இல்லை யாருக்குன்னா வந்து ஊற்றி விட்டாங்களா, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. பின்னாடி தோணும்னா அது நிறைய வரும். நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், அண்ணா கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம், எம்ஜிஆர்கிட்டருந்து ஆரம்பிக்கலாம், அப்படியே எல்லா தலைவரும் நீங்கள் எடுத்துக்கின்னு கேட்டால் நிறைய பேர் தேவையே மாட்டாங்க. ஆனால் அது தனிப்பட்ட நடவடிக்கை. ஆனால் அரசு நடவடிக்கைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா
இது வந்து இப்போ சொல்லலாம் நீங்கள் என்னென்னா ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிப்பட்ட நடவடிக்கை தானேங்க. ஒரு பிள்ளைய தத்து எடுத்து அவங்க 100 கோடி கிளம்புறாங்க. ஆனால் அந்த 100 கோடி எப்படி வந்தது, அரசு எந்திரங்கள் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டது, இது எல்லாமே தெரியும் மக்களுக்கு. அதுதான் வந்து அவப்பேராட்சி. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் தொண்டையில் மாட்டின மீன் முள் மாதிரி மாட்டி அந்த குத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் கலைஞர் அவர்களுக்கும் அதுதான். எவ்வளவோ அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு. ஆனாலும் அந்த விஞ்ஞான ஊழல், இந்த வீராணம் விஞ்ஞான ஊழல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே வந்து பேசுவோம். அதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் வலுவாக இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இப்போ அந்த தேவையில்லாமல் அந்த கார் ரேஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகைக்காக இந்த கார் ரேஸ் வந்து பண்ணார் துணை முதலமைச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறுமைப்படுத்துறதா ஆகிடுது. தன்னை சிறுமைப்படுத்திடுதுங்க. ஏன்னா நம்ம கார் ரேஸ் நமக்கு முக்கியமா, கார் ரேஸ் நமக்கு இல்லை. ஆனால் அது இன்னும் ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி அந்த கார் ரேஸை பண்ணி அப்போ அந்த நேரத்தில் அப்போ அதிகாரத்துக்கு உட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே பெண்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் பெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் நடந்தது. எப்படி கார் ரேஸில் வந்து கார் பெண்ட் பண்ணி போகுதில்ல, அந்த மாதிரி பண்ணது தான். அது அவசியமற்றது. இப்போ அது வந்து ஒரு உதயநிதியோட பொலிட்டிக்கல் கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாயிண்டாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. புரிய சொல்ல இந்த பாலிடால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட நடவடிக்கைன்றது அது போயிடும். ஆனாலும் பட் இந்த கார் ரேஸ் ஒரு நடிகைக்காக கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சார்லஸ் மார்ட்டின்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு ஆகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உள்ளபடியே நீங்கள் சார்லஸ் மார்ட்டின் என்ன பேசணும், நீங்கள் வந்து எங்கள் தாயாரை சொல்கிறியா, அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கார் ரேஸ் விஷயம் பேசலாம். நீங்கள் ஒரு நடிகைக்காக கார் ரேஸ் போனீங்க, அதிகார அத்துமீறல் பண்ணீங்கன்னு சொல்லலாம். ஆனால் துபாய் போகிறீங்க, அங்கே கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதா? சார்லஸ் மார்ட்டினுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதா? சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு இருக்கும் தானே, தப்பு இல்லையா சார்? அதெல்லாம் நீங்கள் நான் கேட்குறது என்னென்னா, இதுக்கு வாங்க, இப்படி வாங்க, கார் ரேஸை பற்றி பேசுனீங்கன்னா அதில் ஒரு இது மிஸ்டர் ஒயிட்டாக யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் அவர் வந்து துபாய் போகிறாரு, துபாயில் போனால் 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி பேசலாமா? ஏன் நீங்கள் துபாய்லாம் போகிறது இல்லையா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதா? நீங்கள் இப்போது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த கார் ரேஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த கார் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நடத்துனாங்க, ஏன் நடத்துனாங்க, அதுக்கு நடிகை இருக்கிறாங்க இல்லைன்றதுலாம் வேறு. ஆனால் கார் ரேஸ் வந்து தேவையா இது இந்த இடத்துல, அது நடத்தி கேட்டாங்க. அது கேட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறுல யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, நாங்கள் பண்ணி காட்டணும்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஊழல் நடந்தது கூட நீங்கள் சொல்லுங்கள், நடந்துருந்தால் சொல்லுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு கேட்டால் இந்த துபாய் போனீங்க, அங்கே 4 கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசலாமா? இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எடப்பாடியோட வந்து லீமா ரோஸ் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. எடப்பாடியோட லீமா ரோஸ் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லவில்லை. எடப்பாடி வந்து அதிமுக இணைஞ்சு எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கி இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து லாட்ரி சீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது உதயநிதி சொல்கிறாரு. அப்போ இதுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்லணும்? நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீங்கள் உங்கள் அப்பா கொள்ளடிச்சார், உங்கள் தாத்தா கொள்ளடிச்சார், இப்போ நீங்கள் கொள்ளடிக்க வரீங்க, இந்த கார் ரேஸ் நடத்திங்கன்னு சொன்னால் இது அரசியல் ரீதியான தாக்குதல். இப்படி தான் இருக்கணும் சார். இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற பேர் எடுத்த ஒரு பிடிஆர் குடும்பம், திமுகவோட ஒரு மினிஸ்டர்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு க்ளீன் அப்படின்ற இமேஜை வந்து பிடிஆர் தக்க வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி மதுரையில் ஒரு டேமேஜும் ஒரு பேரும் டேமேஜ் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, அவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிடிஆர் பொறுத்த வரைக்கும் அவருடைய துரதிருஷ்டம். குஷ்பு பேசுகிறாங்க பேட் லக், அவருக்கு ஒரு பேட் லக் இருக்குது, ஒரு துரதிருஷ்டம் தான் அவருக்கு. யாரை எதிர்த்து போட்டிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சராசரி ஒரு அரசியல்வாதி எதிர்த்து போட்டிட்டா பரவாயில்ல. அவர் எதிர்த்து போட்டிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா இயக்குனர். சினிமா இயக்குனர்னால் வந்து அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். சினிமா இயக்குனர் வரலாம், ஆனால் கொஞ்சமாச்சும் களப்பணிகள் ஏதாவது செஞ்சிடணும். அதை தான் காலகாலம் தொடர்பு இருந்திருக்கும். இப்போ விஜய் எப்படி வந்து களப்பணி இல்லாமல் நேராக வந்துடுறாரு அரசியலுக்கு, அதே மாதிரி தான் இப்போ வந்து நேற்று வரைக்கும் இயக்குனர், ஒரு நடிகையின் கணவர், இன்றைக்கி வந்து வேட்பாளர் அப்படின்றத அது எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த மதுரை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சார்னா அந்த மதுரையில் உட்காந்துருப்பாரா, இல்லை வந்து அந்த தொகுதி மக்கள் ஏதாவது பிரச்சனைனா வந்து எங்கே சென்னைக்கு வந்து பேச முடியுமா? ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அது. பட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல மிஸ்டர் க்ளீனு, அதெல்லாம் ரைட்டு, ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் வந்து சினிமா சங்கின்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அதீதமானதில்லை. பிடிஆர் அதை சொல்ல சங்கின்னு சொல்கிறது குஷ்பு காரணமாக இருக்கலாம். அவங்க பாஜகவில் பயணிக்கிறாங்க. நான் வந்து பொண்டாட்டி சார், இங்கே பொண்டாட்டி ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, புருஷன் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குஷ்பு வந்து கூட்டணி கட்சி சொல்லலாம், குஷ்பு வந்து கூட்டணி கட்சி பிஜேபி. அதே சமயத்தில் கணவர் சீட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி அப்படின்னு நான் சொல்கிறது. புதிய நீதி கட்சியிலேயாவது ஒரு மெம்பரானு கேட்டால் அதுவும் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏசி சண்முகத்துக்கு தான் தெரியும். அது புதிய நீதி கட்சியில் இவர் எப்போ சேர்ந்தார்,
எப்படி அவங்க அந்த சீட்டை கொடுத்தாங்கன்றதே ஒரு கேள்வியாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி கட்சின்ற பேரில் புருஷனை வந்து விட்டு கொடுக்க மாதிரி சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூத்தாடின்னு சொல்கிறது அதை விட அதிகம். நீங்கள் சினிமா சங்கின்னு சொல்கிறதே வந்து அதில் சங்கில் என்ன சினிமா சங்கி இது சங்கின்னு சொல்லிட்டு போங்க, அதில் என்ன சினிமா சங்கின்னு ஒரு தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதாண்டி கூத்தாடிலாம் நீங்கள் சொல்கிறதுக்குன்னா அதீதமானது இல்லை. கூத்தாடினா அது நான் கேவலமா என்ன கூத்தாடினா? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சுந்தர்சி சொல்கிறது சரிதானே. நீங்கள் கூத்தாடின்னு சொன்னால் அப்போ வந்து கலைஞர் கூத்தாடி இல்லையா, ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா, உதயநிதி கூத்தாடி இல்லையா? கூத்தாடின்னு சொல்லி அவர் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை. இப்போ நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து உங்கள் அப்பா வந்து சபாநாயகர், உங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய வந்து பிடி ராஜன் வந்து புதிய நீதி அதாவது இப்போ வந்து இந்த நீதி கட்சி அது இந்த புதிய நீதி கட்சி அப்போ உள்ள நீதி கட்சிக்கு வந்து இப்போ இவர் புதிய நீதி கட்சி அதான் சோதனை. நீதி கட்சிக்கு தலைவராக இருந்த பிடி ராஜனுடைய பேரன் வந்து புதிய நீதி கட்சியில் இருக்கிற ஒரு சினிமா டைரக்டரோட மோதல் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யோசிச்சிருப்பாங்க தலையெழுத்து. அப்போது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா விதியேன்னு நீங்கள் அரசியல் காலத்தில் நீங்கள் வந்து யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த யுத்தத்தில் வரும்போது வார்த்தை பிரயோகம் வந்து பார்த்திங்கன்னா சங்கின்னு சினிமா சங்கின்னு சொல்கிறது, கூத்தாடின்னு சொல்கிறதுலாம் வச்சுக்கூடாது. சினிமா இயக்குனர் சொல்லிட்டு போங்க. நேற்று வந்த சினிமா இயக்குனர் வந்து என்னோட போட்டிடுறதா, நான் கலப்பணியில் காலகாலமாக இருக்கிறோம், இவர் என்ன கலப்பணி செய்து கிழிச்சார் சுந்தர்சி அப்படி கேட்குறது தானே கரெக்டாக இருக்கும் இல்லை? அதை விட்டு கேட்டால் அவர் கூத்தாடின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா சொல்லுங்கள்? நடிகன்னா அப்போது வந்து நீங்கள் நடிகர்னு சொல்லுங்கள், இயக்குனர் சொல்லுங்கள். எத்தனையோ வார்த்தை நீங்கள் உங்கள் ஆட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேர்லாம் மாற்றிருக்கீங்கல்ல. குடிகாரன் என்பதற்கு மதுப்பிரியர்னு வச்ச பேரை வச்ச நீங்கள் இது இல்லை அப்படி தானே இருக்குது. குடிகாரன்னா கேவலம், மதுப்பிரியர்னு வந்து கூப்பிடலான்னு சொல்லி கொந்தளிச்சவங்க தானே கடந்த காலத்தில் இல்லை. மதுப்பிரியர் பார்த்தபோது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூத்தாடின்றது நீங்கள் வந்து எப்போவோ பேர் மாறின அந்த நடிகர்னு சொல்லுங்கள், சினிமாவை சேர்ந்ததும் சொல்லுங்கள், சினிமா இயக்குனர் சொல்லுங்கள். அதில் கூத்தாடின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம்? அது தப்பு தானே அது இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்படி வேணால் சொல்லுங்கள், கண்ணகியின் கணவர்னு சொல்லுங்கள். கண்ணகியின் கணவர் சொல்லலாம்ல சார், நீங்கள் சொல்லுங்கள் கண்ணகியின் கணவர் சொல்லாமே. ஏன்னா அவங்க தான் கண்ணகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறேன்னு சொன்னாங்க. என்ன அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஆர் வந்து மௌனமாக தானே இருந்தார், ஏதாவது பேசிடணுமா இல்லையா? கண்ணகி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையின் அடையாளம் இல்லையா சார், மதுரையின் அடையாளம். அப்போ அந்த கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு அந்த மதுரை வந்து மண்ணில் பிறந்து வாழ்ந்த பிடிஆர் வந்து அன்றைக்கி வந்து கண்டுக்காமல் போயிட்டார். அந்த பாவம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணகி கணவனை எதிர்த்து வந்து நீங்கள் போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காரு. உள்ளபடி தானே, உண்மை தானே சார்? அன்றைக்கி நீங்கள் யாராவது பேசுனீங்களா? என்னங்க கண்ணகியை வந்து ஒப்பிட்டு வந்து குஷ்பு தனக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்களே சொல்லிட்டு கொந்தளிச்சு தமிழ்நாடே பொங்கி எழுந்திருக்கணும் சார். தமிழ்நாடு பொங்கி எழுந்து மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அறிவிச்சிருக்கணும். கண்ணகி வந்து கற்புக்கு அடையாளமாக கற்பு கரசி, அந்த கற்பு கரசியோடு வந்து தன்னை ஒப்பிட்டு வந்து குஷ்பு பேசும்போது தமிழ்நாடு பொங்கி எழுந்திருக்கணும் சார். அன்றைக்கி இந்த பிடிஆர் என்ன பண்ணார்? அந்த மதுரை மக்கள் வந்து பார்த்தோன்னா வாக்களித்த மக்கள், அந்த பிடிஆர் என்ன பண்ணார்? அந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணார்? பொங்கி ஒட்டுமொத்த திமுகவும் வந்து மதுரை திமுகவும் பொங்கி எழுந்திருக்கணும் சார். திருமணத்துக்கு முன் உடல் வைக்கிறது வந்து அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய நீங்கள் ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனமாகறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உறவு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு பெண் கண்ணகி ஒரு பெண் நான் கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்கிறதுன்றது எப்படி அதை வந்து அனுமதிக்க முடியும்? அப்போ அன்னைக்கு வந்து இந்த பிடிஆர், இந்த மூர்த்தி, அமைச்சர் மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக எளிதாக கடந்து போயிட்டாங்க. ஏன் அந்த மதுரை மக்களே கடந்து போயிட்டாங்க. அதான் வருத்தமான விஷயம். அன்னைக்கு பொங்கி எழுந்திருக்கணும் சார். குஷ்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துருக்கணும். எப்படி வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை நீங்கள் வந்து எடுப்பீங்க? நீங்கள் கண்ணகியோட அடையாளத்தை எல்லாம் யார் வேணால் வச்சுக்க முடியுமா? நான் கேட்குறேன். கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூச்ச நச்சமே இல்லாமல் வந்து ஒரு மேடையில் பேசணும் தான் நம்ம பார்த்தோம் இல்லை? அன்றைக்கி வந்து இந்த பிடிஆர் எதுவுமே பேசலை. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறார் கேட்டால் அந்த பிடிஆர் வாயால் சினிமா சங்கி, கூத்தாடி, ஒரு கூத்தாடி வந்து அதுவும் எப்படிப்பட்ட கூத்தாடின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கூத்தாடி வந்து கண்ணகி மாதிரி நான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லும் போது இந்த பிடிஆர் அன்றைக்கி என்ன பண்ணார்? அவர் பாணியிலே பேசுவோம், பிடிஆர் பாணியிலே பேசுவோம். பிடிஆர் வந்து இன்றைக்கி கூத்தாடின்றார், தன்னை எதிர்த்து போட்டிடுறவர் கூத்தாடிங்கிறாரு. அந்த கூத்தாடியோட மனைவி ஒரு கூத்தாடின்னு வச்சுப்போம். அந்த கூத்தாடி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க.
அன்னைக்கு ஒரு அமைதியாக போயிட்டாரு பிடிஆர். அது எவ்வளோ பெரிய தமிழுக்கும் மதுரைக்கும் செய்த துரோகம் இல்லையா சொல்லுங்க? அப்போ பிடிஆர் வந்து துரோகி தானே? புரியுது. மதுரையின் துரோகி பிடிஆர். வேணா தமிழின் வேணா வைங்க. அப்போ இது வந்து அனுபவிக்கணும் தானே? இதை தாண்டி நீங்கள் வந்து பேசலாம் சார், பெருமைக்குரிய பேச்சுக்கள் பேச. நான் வந்து சுந்தர் சி வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், இவர் வந்து பெரிய பணக்கார குடும்பம், அதெல்லாம் நான் பேச விரும்பவே இல்லை. நீங்கள் 4 தலைமுறை கடந்து போனால் அங்கே என்னன்றது தெரியும். புரியுங்க? எல்லாருக்குமே அதுதான். இப்போ பிடிஆர் தியாகராஜன் இருக்கிறாருன்னா, பழனிவேல் தியாகராஜன் இருக்காருன்னா, அவங்க அப்பா வந்து பழனிவேல் ராஜன், அவங்க வந்து பிடி ராஜன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 தலைமுறை, அதுக்கு முன்னாடி 2 தலைமுறை, அவ்வளோதான் தெரியுமே. அவருக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 தலைமுறை தெரியும். அதுக்கு முன்னாடி தலைமுறை நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு அப்படி தானே, அப்பா தெரியும், தாத்தா தெரியும், தாத்தாவோட அப்பா தெரியும், அதுக்கு மேலே கேட்டால் தெரியல, பேன் தான் முழிக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைமுறைக்கு தாண்டி வச்சுனா அங்கே எப்படி வாழ்ந்தாங்கன்றதும் தெரியும், எப்படி பணக்காரனாங்கன்றதுலாம் அப்போ தான் தெரியும் இல்லையா? சொல்லலாம் பரம்பரை பணக்காரர் சொல்லலாம் சார். ஆனால் அந்த அந்த வம்சாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி பணக்காரனானோ தெரியாது இல்லையா? அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து நமக்கு அது இப்போ முக்கியம் கிடையாது. சுதர்சி வந்து ஏழை குடும்பத்தை பிறந்தவராக வந்து இவர் வந்து பணக்கார குடும்பத்தை பிறந்த கிடையாது. அந்த வார்த்தை பிரயோகங்கள் நீங்கள் சொல்லும்போது கூத்தாடின்னு சொல்லும்போது அன்றைக்கி அந்த கூத்தாடி வந்து கண்ணகியோடு தன்னை ஒப்பிட்டு பேசும்போது ஏன் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க? மதுரையை திரட்டி வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்துருக்கல. அப்போ நீங்கள் ஜமீன் அரசியல் பண்ணுறீங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஜமீன் அரசியல், மக்கள் பிரச்சனைன்னு சொன்னால் இதே அனுமதிச்சிடக்கூடாதுல்ல சார்? யாருமே அப்படி தானே சார்? யார் வந்து யாரோட ஒப்பிடுறது? அது கடந்த காலத்தில். அப்புறம் இப்போ வந்து நீங்கள் கூத்தாடின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ சினிமா நடிகன்னா உங்களுக்கு கூத்தாடியா? அப்படி ஆகிடுதில்ல. ஸோ அது வந்து சரி கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். திமுக அதிமுக இந்த வார்த்தை யார் ஜொலிக்க போகிறாங்க? காலம் சொல்லும். இன்னும் சில நேரம் தான், சில நாட்கள் தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.